தசாபுக்தி அமைப்புக்கு வந்துட்டிங்கன்னா 6ஆம் இடம் சார்ந்தோ அல்லது 10ஆம் இடம் சார்ந்தோ இப்போ உங்களுக்கு தசாபுக்தி போகுதான்னு பாருங்கள். போச்சுன்னா உறுதியாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. தசாபுக்தி போகலை, நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, வேலை கிடைக்காது, அவ்வளவுதான். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாடு முயற்சிகளுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக யாரெல்லாம் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. இது ஒரு சிறப்பான காலகட்டம். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்கள் உறுதியாக முயற்சி செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமையப் போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இப்போது இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்போவுமே நம்ம ஜாதக தசாபுக்திகள் சொல்கிறது தான் முழுமையான பலன்கள், அதுதான் 100க்கு 100%. இந்த கோச்சார பலன்கள் அப்போ என்ன பண்ணும், எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தசாபுக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும். இதனுடைய பலமே மொத்தத்தில் 10% தான். சரிங்களா? இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசாபுக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும், செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன். அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக 100% எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்களில் ஏற்றங்களை தரும், என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய தசாபுக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம். வாருங்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம், இந்த ஆடி மாதத்தை பொறுத்த மட்டிலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பரவாயில்லை, சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் தான். கொஞ்சம் பெரும்பான்மையான அமைப்புகளில் இந்த மாதம் பெருசாக நற்பலன்கள் இல்லை. ஆனால் இது கோச்சாரம் 10% தான். அந்த எங்கே உங்களுக்கு பலன்கள் கவனமாக இருக்கணுமோ அந்த பலன்களை சொல்லி இந்த தசாபுக்தி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தால் தான் நீங்கள் பயப்படணும், இல்லைனா பயப்பட வேண்டாம். சரிங்களா? இயல்பாக போயிடலாம். அது 10% பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அன்பு நண்பர்களே, முதல்ல நம்ம பலன்களுக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லி இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள், நடந்தால் தான் அந்த பலன் வலுவாக நடக்கும், இல்லைனா அது லைட்டாக நடக்கும். இப்போ பயப்பட வேண்டாம். லைட்டாக நடக்கும்போது பயப்பட வேண்டாம், வலுவாக நடக்கும்போது கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? அதே போல் திருமணம், குழந்தை பாக்கியம்னு ஒரு சொல்ல 7.5 சனி நடந்தாலும் சரி, அட்டம சனி நடந்தாலும் சரி, என்ன கோச்சார அமைப்பு இருந்தாலும் சரி, அதை தடை பண்ணாது. அந்த ப்ராசஸை வேணாம், அந்த செயல்பாடுகளை வேணாம், அந்த நகர்வை வேணால் அது கொஞ்சம் தொந்தரவு பண்ணலாம் அல்லது அலைச்சல்களை ஏற்படுத்தலாம், ப்ரெஷர் கொடுக்கலாமே தவிர பெரிய அளவில் தடை பண்ணுறதுக்கான அமைப்புகள் பலமாக இல்லை. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பலன்களுக்குள்ளே போயிடுவோம். உங்கள் சுயஜாதகம் எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் உடல் நிலையில் அடிக்கடி தொந்தரவு பண்ணுங்க. அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் சுயஜாதகம் எப்படி 6, 8 இந்த 2 பாவகம் சார்ந்த தசாபுக்தி யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவு வலுவாக இருக்கும். அந்த தசாபுக்தி நடக்கலை அல்லது 6ஆம் அதிபதி தசையோ புக்தியோ இப்போ நடக்கலை, 8ஆம் அதிபதி தசையோ புக்தியோ இப்போ நடக்கலைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சின்னதாக தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி வரும், சரியாக போயிடும். தசாபுக்தி நடந்தால் தான் ஒரு 10 நாள் மருந்து எடுக்கணும், 2 வாரம் மருந்து எடுக்கணும், அப்படி போகும். மற்றவங்க பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இரண்டாவது, இந்த காலகட்டம் வேலை கிடைக்குங்க. அப்போ வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கலாம். வேலை கிடைக்கும். அந்த வேலை அமைப்புகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இது தசாபுக்தி. அதுவும் சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியூர் வேலை தந்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? தசாபுக்தி அமைப்புக்கு வந்துட்டிங்கன்னா 6ஆம் இடம் சார்ந்தோ அல்லது 10ஆம் இடம் சார்ந்தோ இப்போ உங்களுக்கு தசாபுக்தி போகுதான்னு பாருங்கள். போச்சுன்னா உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. தசாபுக்தி போகலை, நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, வேலை கிடைக்காது, அவ்வளவுதான். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாடு முயற்சிகளுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக யாரெல்லாம் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. இது ஒரு சிறப்பான காலகட்டம்.
அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்கள் உறுதியாக முயற்சி செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான அமைப்பும் கிடையாது. தசாபுக்தி நடக்கலாம், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், மெனக்கெடாதீங்க. சரி, ஏன்னா தசாபுக்தி சேர்ந்தால் தான் உடல் மட்டும்தான் கோச்சாரம், உயிர் கிடைக்கணும். அதான் தசாபுக்தி. சரிங்களா? உயிர் கிடைக்காம ஸ்தூலம் சூக்ஷ்மம் கிடைக்காம ஸ்தூலம் இயங்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அதே போல் பொருளாதாரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நண்பர்களே. தேவையில்லாத கடன் தொந்தரவு அல்லது தேவையில்லாத அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதையாவது ஒன்று பண்ணுறதுக்காக தேவையில்லாமல் கடனை உடனே வாங்கி இங்கே வீண் செலவுகளை செலவழிச்சிடுறது, இந்த மாதிரி வீண் செலவுகளும் வீண் கடன் தொந்தரவுகளும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முடக்கப்படுகின்ற ஒரு நிலைமைகளில் அல்லது தொந்தரவு பண்ணப்படுகின்ற ஒரு நிலைமைகளில் இருப்பீங்க. இது பொது பலன் 10%. அப்படியே ஜாதகத்துக்குவாங்க. 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தியோ அல்லது பாதகாதிபதியின் தசாபுக்தியோ இப்போ நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக அந்த கடன் தொந்தரவு வலுவாக இருக்கும். காலையிலே வீட்டு வாசலில் வந்து கடங்காரன் நிற்பா, அப்படி மானத்தை வாங்குவா, அப்படி ஒன்றும் பண்ண முடியாது, எதுத்தும் பேச முடியாது, அக்கம் பக்கம்ன்றவனுக்கு பதிலும் சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே அது போயிடும். அப்போ குடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே, குடுமானம் வரையிலும் இந்த காலகட்டம் பொருளாதார விஷயங்களில் ரொம்ப நிதானித்து இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அதிகப்படியான செலவுகள், எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவுகள்னு எதையாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிகபட்சம் இந்த மருத்துவ செலவாக இருக்கலாம். திடீர்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்காக ஒரு 2-3 நீங்கள் சேவ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க, அந்த 2-3 அங்கே செலவாயிடலாம். அந்த மாதிரி எதிர்பாராதது மாதிரியான செலவுகளை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் அடிக்கடி அமையும். அப்போ நம்ம கையை விட்டு பணம் விரையும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அப்போ அதை இழுத்து பிடிக்கணும். அப்போ வீண் செலவுகளை தவிர்க்கணும். எல்லாருக்கும் விரயம் நடக்குமானா சின்ன சின்னதாக விரயம் இருக்கும். யாருக்கு அந்த விரயம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா யாருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சார்ந்த திசாபுக்தி இப்போ நடக்குதோ அவங்களுக்கு அந்த விரயம் வலுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தசாபுக்தி நடக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? தசாபுக்தி நடந்தால் தான் எங்கே மீத்துறது, எதில் மீத்துறது, ஆனால் எதுவுமே மீற்ற முடியாது, பண்ணியே ஆகணுங்கிற மாதிரியான செலவுகளை இந்த மாதம் ஏற்படுத்தும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆக அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது கும்பராசி நேயர்களுக்கு அவசியமான ஒன்று. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த மாதம் முழுக்கவுமே ஆள் டல்லாகவே இருப்பீங்க, மந்தமாக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்டிவாக எடுத்து செய்ய மாட்டீங்க. அப்போ ஆக்டிவாக எடுத்து செய்யாததுனாலே பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் சோம்பல் தனத்தினாலே நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருவீங்க. குறிப்பாக பாதகாதிபதியின் தசையோ அல்லது 8ஆம் அதிபதியின் தசையோ உங்களுக்கு நடக்குதுன்னா உறுதியாக அந்த மந்தத்தன்மையை அதிகரித்து தான் காணப்படும். அப்போ நம்ம பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. சரிங்களா? ஆக இந்த மாதிரியான இடங்கள் தான். ஆக நான் உங்களுக்கு சுருக்கமாக முடிக்கிறேன், பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால. தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க, பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க, ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துங்க. அதே போல் குடும்ப விஷயங்களையும் அடிக்கடி தொந்தரவுகள் வரும். ராசியிலேயே சனி அமர்ந்து 7 பார்க்குறார், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுத்தும். அப்போ ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அனுசரித்து போகணுங்க. போகலைனா தான் அது கருத்து வேறுபாடுகளை ரொம்ப அதிகப்படுத்தும். அப்படியே பாருங்கள், உங்கள் சுய ஜாதகப்படி 2 அல்லது 7ஆம் இடத்தோடோ அல்லது 8ஆம் இடத்தோடோ பாவ கிரகங்கள் அமர்ந்து அதோட தசை ஏதாவது நடக்குதுன்னா உறுதியாக தொந்தரவு வரும். அதாவது 2, 7, 8 உங்களுக்கு பாவ கிரகம் இருந்து அதோடைய தசையோ புக்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா உறுதியாக கருத்து வேறுபாடுகள் வரும். அதை நீங்கள் தடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கவங்க யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவ பெருந்தகை சொன்னதை அப்படி மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது பெரிய தொந்தரவுகளை தராது, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து அமைப்புகளிலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத மட்டும் வச்சு அரைச்சமாவை அரைக்கிறது நல்லது. அப்படி இல்லையா இறைவன் காலபைரவ பெருமானி சரணாகதி அடைகிறது நல்லது. இது 2 பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நான் சொன்ன பலன்கள் எதுவுமே பொதுவானது 10% தான். அதுக்கு நிகராக ஒரு தசாபுக்தி சொன்ன பாருங்கள், அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் பயப்படணும், நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஆக அனைத்து கும்பராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.